பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா? தொடர்ந்து நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். பாருங்கள், அவருடைய கண்ணு மனுஷனுடைய வழிகளை எல்லாம் நோக்கி இருக்குதுங்க. வசனம் அதுதான் சொல்லுகிறது. பாருங்கள், மனுஷனுடைய வழிகளை கர்த்தர் நோக்கி பார்க்குற. நீ எந்த வழியில் போகிற, நீ என்ன பண்ணுற, நீ என்ன செய்கிற, எப்படி இருக்கிற, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. நீ வானத்துக்கு ஏறி போனாலும் அவர் உன்னை பார்ப்பார். பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் அவர் உன்னை பார்ப்பார். எங்கே போனாலும் உன்னை பார்ப்பார். அதான் அங்கே வசனம் சொல்லுகிறது. அவர் உங்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறாராம். நீ வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவர் பார்க்குறார். அப்போ அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. அதனால் கர்த்தருக்கு தெரியாமல் இதை பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம் கிடையாது. அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கண்களுக்கு முன்பாக உண்மைத்துவமாக வாழ, கர்த்தருக்கு பயந்து நடக்க நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய கண்கள் மனுபுத்திரர் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய நடைகளை எல்லாம் நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ரக்காலாமா துட்டாந்தாலாமா சியா. இந்த குடும்பத்தை பாரும், இந்த பிள்ளைகளை பாரும், என்னுடைய நடைகளை பாரும். ஆண்டவரே, இவருடைய பாதைகளில் கர்த்தர் நீர் கூட இருந்து நீங்கள் நடத்தும். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். சாந்தா ரபாலா துட்டாந்தாலா மசியா. கர்த்தர் கூடவே இருந்து நடத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணுங்க. தேவ கரம் வெளிப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.